ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகேன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரிக்கு பெண்கள் போல புடவை அணிந்து நடனம் ஆடும் ஆண்கள் காரணம் 200 வருட சாபமம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவின் மிகவும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான நவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலமும் வெவ்வேறு வழிகளில் நவராத்திரியை கொண்டாடுகிறது. நம் தமிழ்நாட்டில் நவராத்திரி குழு, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் இந்த 9 நாட்களுமே கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவில் நவராத்திரி கொண்டாட்டங்களின் போது பல வித்தியாசமான சடங்குகள் செய்யப்படுகின்றன. அதில் மிகவும் வித்தியாசமான ஒரு சடங்கு உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் போது அகமதாபாத்தில் உள்ள சதுமாதா நீப்போலில் ஒரு தனித்துவமான சடங்கு நடைபெறுகிறது. நவராத்திரி திருவிழாவின் 8வது நாள் இரவில் பரோட் சமூகத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்களைப் போல புடவைகளை உடுத்தி கர்பா என்ற பாரம்பரிய சடங்கு நடனம் ஆடுகிறார்கள். இந்த ஆச்சரியமான பாரம்பரியம் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் உள்ளது. இந்த வித்தியாசமான சடங்குக்கு பின்னால் உள்ள வரலாற்றை பற்றி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். வழக்கத்திற்கு மாறான நடைமுறை சதுபென் என்ற பெண்ணின் வாழ்க்கையிலிருந்து தொடங்குகிறது. முகலாய பிரபு ஒருவருக்கு எதிராக பரோட் ஆட்களின் போராட்டத்தில் அவர்களுக்கு உதவுவதற்காக அவர் பாடுபட்டதாக நம்பப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக அவர்கள் அந்த பெண்ணை பாதுகாப்பதில் தோல்வியடைந்தனர். இதன் விளைவாக அவர் தன்னுடைய குழந்தையை இழக்கவும் வழிவகுத்தது. அந்த வேதனையில் சதுபென் அந்த ஊர் ஆண்களை சபித்தார். அந்த சாபத்தின்படி அவர்களின் எதிர்கால சந்ததியினர் வெட்கத்துடனும் குற்ற உணர்ச்சியுடனும் பயத்துடனும் வாழ்வார்கள் என்று சபித்தார். இந்த சாபத்திலிருந்து வெளிப்படும் முயற்சியாக ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிக்க அந்த பகுதியை சேர்ந்தவர்களை வலியுறுத்தியது. நவராத்திரியின் போது சதுனி போல் கொண்டாட்டமான இடமாக மாறுகிறது. உள்ளூர் மக்கள், பார்வையாளர்கள் தெருக்களில் ஒன்று கூடுகிறார்கள். அங்கு ஆண்கள் கண்கவர் புடவைகளை அணிந்து ஷெரி கர்பாவின் நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறார்கள். இந்த கொண்டாட்டம் அவர்களுடைய வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்தை நிரூபிப்பது மட்டுமல்லாமல் ஒரு முக்கியமான சமூக கூட்டமாகவும் செயல்படுகிறது. சதுமாதாவின் ஆன்மாவை போற்றவும், சமரசம் செய்யவும், சாபத்திலிருந்து விடுபடவும் அவருக்காக ஒரு கோவில் நிறுவப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆண்கள் தங்கள் நன்றியையும் மன்னிப்பையும் வெளிப்படுத்தும் விதமாக கர்பா நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். இதனால் சதுமாதா தங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாகவும், வணிகத்தில் வெற்றி, நல்ல ஆரோக்கியம் உட்பட அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றியதாகவும் நிகழ்ச்சிகளில் நடனமாடும் ஆண்கள் நம்புகிறார்கள். பரோட் சமூகம் அதன் நெடிய பாரம்பரியத்திற்காக அறியப்படுகிறது. பாரம்பரியத்தின்படி அவர்கள் மரபு வழிகளை அங்கீகரித்தனர், நாட்டுப்புற கதைகளை பகிர்ந்து கொண்டனர். இது அவர்களின் வளமான கலாச்சார பாரம்பரியத்துடன் இணைக்கிறது. ஆண்களின் கர்பா நடனத்திற்கு பெண் வேடமிடும் பாரம்பரியம் கடந்த காலத்தை கௌரவப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்களின் அடையாளத்தையும் சமூக பிணைப்பையும் கூட வலியுறுத்துகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.